டிக்கெட்டை நாங்கள் கேன்சல் பண்ணலான்னு ஒரு ஐடியா. மனம் தெளிவாக இல்லாதவர்களுக்கு புரியாது. தேர்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இல்லை நல்லா இருக்கு இல்லை படம் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆமாம் ஆமாம் அப்படியே இல்லை நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பாட்டுக்கு எதிர்பார்க்குறோம் எப்போ வரும்னு. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று கவர்மெண்ட் ஷாப் 60 வயசுங்கிறது 50 வயசு ஆகலாம். அப்போ எல்லாருக்கும் வேலை கிடைக்காது. சூப்பர் படம். ஓகே தான், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, எல்லோரும் பார்க்கணும். நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவிலேருந்து ஊழலையும் ஒழிக்க முடியாதுன்னு கடைசியில் முடித்த மாதிரி தெரியுது. ஏன்னா ஜனங்களே அதை ஒத்துக்காத மாதிரி இருக்குது. ஸோ ஜனங்கள் நம்ம தான் பப்ளிக், அரசியல்வாதி போலீஸ் எல்லாரையும் விட பப்ளிக் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தப்பு. அது தப்பு. அதனால தான் அவர் மறுபடியும் வரேங்கிறாரு. வருவாங்க, கூப்பிடுவாங்க, வருவாங்க. கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்தியன் ஒன் அந்த மூடில் வந்தோம். அந்த 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 ஒரு வைப்பில் இருக்குன்னு நினச்சி வந்தோம். அந்த சாங் அந்த இதெல்லாம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கம்மியாக இருந்து மெசேஜ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் மெசேஜை கம்மி பண்ணிவிட்டு அந்த இந்தியன் ஒன்ல இருந்த என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு 20% விட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஆமாம், வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் இதில் நாங்கள் இந்த இதில் பார்த்து ரிவ்யூலாம் பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு கம்மியோடு வந்தோம். ஆனால் நாங்கள் பெட்டராகவே இருந்துச்சு. ரிவ்யூ எடுத்த டிக்கெட்டை நாங்கள் கேன்சல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தது. அந்த மைண்ட் செட்டில் வந்தப்போ அதை விட பெட்டராக இருக்குது படம். சாங்கு ஒரு சாங் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சாங் தான் புரியுது. என்ன சாங் கலர்? தாத்தா வராரு. இல்லை நல்லா இருக்கு. இல்லை உண்மையாக சொல்ல அந்த பிடிக்கலன்னா அவங்க எது பண்ணாலுமே பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் பார்க்குறவங்க பிடிச்சவங்களுக்கு பிடிக்குது, பார்க்கலாம், அவ்வளோதான். கமலை பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. கமல் ஃபேன் இல்லை, எல்லாரோட ஃபேனு தான் நாங்கள். நல்லா இருந்துச்சு அந்த மூவி. அது பார்த்தோம். ஆக்சுவலாக அது எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு புரியல. எனக்கு அந்த லாஸ்ட் டைமில் பழைய ஸ்டைலேருந்து வரப்போலுக்கு. பட் இந்தியன் 2, 3 எப்படி இருக்குன்னா இதில் இருக்க கொஞ்சம் கரெக்ஷன்ஸும் அதில் இருக்க கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்ஸும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் செம்மையாக இருக்கும் சார். நல்லா இருந்தது சார், சூப்பராக இருந்துச்சு. இல்லை கமலோட ஆக்டிங் நல்லா இருந்தது சார். அதெல்லாம் எதுவும் இல்லை சார். வர்ம கலையை நல்லா யூஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. தாத்தா மாத்திரம் நல்லா இருந்தாங்க. பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு சார். போர்லாம் இல்லை சார், நல்லா இருக்கு. இல்லை பாசிட்டிவாக தான் சார் இருக்கு. எனக்கு எல்லாமே படம், எல்லா படமும் பார்ப்பேன். ஆனால் சங்கர் நிறைய படம் தெரியாது. ஆனால் செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் படம் ஓட்டேன். செகண்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் பரவாயில்ல. ஃபஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரோலுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. நெகட்டிவில் நல்ல மெசேஜ் தான். பட் ஏன் இந்த படம் நெகட்டிவ்னா அவங்க வீட்டை சுத்தம் பண்ணுறதுனால இந்த படமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லோரும் ஒரு வகையில் எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அதனால தான் என்னோடய ஃபீல் தான் நெகட்டிவ் கமெண்ட். ஏன்னா எல்லாருமே சுத்தமாக இருக்க சொல்கிறாங்க. பட் அது யாராலும் முடியாதுன்றது தான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். அதனால தான் இது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துன்னு நினைக்கிறேன். பட் நல்ல கருத்து தான் சொல்லிக்காரு. பட் நான் சம் லேக்கிங் இருக்குது. சங்கர் படம் மாதிரி இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் இன்னும் மாற்றிருந்தா நல்லாயிருக்கும். அதுதான் வேறு ஒன்று. கமல் ஒரு படம் செலக்ட் பண்ணி நடிக்கிறாருன்னு சொன்னால் சோஷியல் மெசேஜ் இல்லாமல் நடிக்க மாட்டார். பட் இருக்குது. பட் எல்லாருமே கரெக்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் சொல்கிறாங்க. பட் ஆனால் படம் பார்க்குறவங்க என்ன பார்க்க வராங்க? அவங்கள தன்னை மறந்து ஜாலியாக இருக்கணும். சோஷியல் மெசேஜ் தான் சுயமரியாதை, அதாவது ஒரு இந்திய பிரஜையை ஒரு குடிமகன் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது எல்லாருக்குமே இன்றைக்கி பிடிக்காது. இன்றைக்கி யாருமே அது மாதிரி இல்லை. அதை தான் இந்த படம் சொல்ல வருது. அதனால் எல்லாருக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். மேபி இது நான் நினச்சது. ஓகே ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா தாங்குது. கொஞ்சம் ஸ்லோ, அவ்வளோதான். வேறு ஒன்று நல்லா இருக்குது. ஒரு வாட்டி தாராளமாக பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ. ஓகே பார்க்கலாம். 3 தானே பெஸ்ட்டு. 2 செம்மையாக இருக்குண்ணா மூவி. 3க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிலாம் எல்லோரும் சொல்லினே தானே இருப்பாங்க நெகட்டிவ் ரிவ்யூலாம். சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும். 3க்கு வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. அப்பெல்லாம் இல்லை ப்ரோ. சொல்கிறோம் 1000 சொல்லுவாங்க. ஒரு பார்க்கலாம் ப்ரோ. அந்தளவு நெகட்டிவ்லாம் இல்லை ப்ரோ. நல்லா ப்ரோ. ப்ரோ நெகட்டிவ்லாம் லஞ்சம் வாங்கணும். தலை ட்ரெயினில் ஃபைட் பண்ணாங்க. இல்லை லஞ்ச். கம்பேக் இந்தியான்னு வந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம். பாப்பா தாத்தா வச்சு அழுதுட்டாங்க. எழுதிட்டல. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கும் அது வேறு மாதிரி இருந்தது. இது வேறு மாதிரி இருக்குது. 3 வேறு ஒருத்தர் போட்டிருக்காங்க. இந்தியன் 3. அது எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லை ஒன்ஸ் பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. தேர்டுக்காக இப்போ வெயிட்டிங். பிரம்மாண்டமாக இருந்துச்சு படம். ஆனால் நல்லா இருந்துச்சு. கமல் சாருக்காக பார்க்கலாம். அவரோட எஃபர்ட்டு, அவர் இந்த வயசில் நடிக்கிறது, அதுக்காண்டி பார்க்கலாம். இந்தியன் 3க்காக இதை கொஞ்சம் டவுன் பண்ணிட்டாங்களா அப்படின்றது தெரியல. பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட்
கொஞ்சம் தான் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. கான்செப்ட் புரியலன்னு இல்லை, கதை ஆக்சுவலாக இல்லை. A to Z அந்த ஒரு ஃப்ளோ இல்லை, ஏதேதோ போகிற மாதிரி இருக்குது. கடைசியில் வந்து ஐம் பேக்குன்றாரு, டக்குன்னு படம் முடிஞ்சிற மாதிரி இருக்குது. இன்னும் கிளைமேக்ஸ் வரும், இனிமேல் தான் வரும் ஏதாவது நினச்சிட்டு இருந்தால், ஆனால் அந்த மாதிரி வர மாதிரி தெரியல, டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. சித்தார்த் தான் வந்து நிறையா இருக்கார், நிறைய சீனில் வந்து சித்தார்த் இருக்கார். சாங்ஸ் வந்து அந்த தாத்தா வராரு மட்டும் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு சாங்ஸ்லாம் வந்து அவ்வளோ, அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சாங் ஒன்று வருது, அது நல்லாயிருக்கு. மற்றபடி சாங்ஸும் அவ்வளோவா எதுவும் பெருசாக தெரியல. சங்கர் படம்னாலே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து தெரியல ஏன் இப்படி ஆச்சு, இல்லை ஏன் இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனால் கடைசியில் வந்து முடிகிறப்போ இந்தியன் 3 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இதில் கதையை கரெக்டாக கொண்டு வர முடியலையா, இல்லை அதனால தான் இப்போ இவ்வளோ டல்லாக எடுத்திருக்காங்களா அப்படின்றது தெரியல. இந்தியன் 3ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீன்ஸ்லாம் போட்டு காமிச்சாங்க, கொஞ்சம் சின்ன வயசாக வர மாதிரி இருக்குது கமல் சார். ஸோ அதில் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க வேண்டிய படம், நல்லா அருமையான படம் தான். மக்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜ் தான் எல்லாமே. ஊழல் பண்ணுற இது தான் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஒன்றும் அதெல்லாம் யூடியூப்லலாம் சொல்லின்னு இருக்காங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தேட்டர் பார்ட் வருது, கண்டிப்பாக பார்க்கலாம். பார்ப்பேன், கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோவே போய் பார்ப்பேன். தேங்க்யூ. இந்த படத்தை எல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அது தவறு. நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, செகண்ட் ஹாஃபில் சூப்பர் ஃபாஸ்ட், அருமையாக இருந்தது. உலக நாயகன் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் கமலஹாசன். சங்கர் வந்து அவருடைய முத்திரையை மீண்டும் பதித்திருக்கிறார். படம் நல்லா போகணுன்னு வாழ்த்துகிறேன். மனம் தெளிவாக இல்லாதவர்களுக்கு புரியாது, மனம் தெளிந்த நிலையவர்களுக்கு நிச்சயமாக புரியும். நல்ல படம், கருத்துள்ள படம், ஆழமான கருத்துள்ள படம். ஒரே ஒரு சின்ன குறை இருந்தது, இந்த பாபி சின்ஹாவை உயிராக எழுப்புறதை காட்டியிருக்கலாம், அது மறைமுகமாக போயிடுச்சு. இந்த உலகமே அப்படி தானே சார், முதல்ல வந்து அப்படி தான் சொல்லும், பிறகு ஏசும், அப்புறம் வந்து விலகி போயிடுவாங்க. இது உலக நீதி. இது இப்போ இருக்கிற நீதியை தான். I am thoroughly satisfied because I served in vigilance and anti-corruption for long years. அதனால் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தது படம். சூப்பராக இருக்குது. பார்த்து நல்லா இருந்துச்சு. இல்லை நல்லா தான் இருக்குது. இல்லை நல்லா தான் இருக்குது. நல்லா சூப்பர். படம் சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பர். பரவாயில்ல, ஏதோ இப்போதைக்கு அது போகிறோம். நல்லா